இந்த எபிசோடில் நாம பொன்ராம் இயக்கத்தில் 2022 வெளிவந்த டிஎஸ்பி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் பூ வியாபார மகனாக இருக்கிறாரு விஜய் சேதுபதி. அரசாங்க வேலையில் மட்டுமே சேர வேண்டும் என்று தன் தந்தை ஆசைப்படுவதால் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வராரு. அதே ஊரில் கல்லூரியில் படிக்கும் நாயகி அனுகீர்த்தியுடன் விஜய் சேதுபதிக்கு பழக்கம் ஏற்படுது. நாளடைவில் இது காதலாக மாறுது. இந்த சமயம் விஜய் சேதுபதியின் தங்கைக்கு திருமணம் நடக்குது. இதற்காக வேறு ஊரிலிருந்து திண்டுக்கலுக்கு விஜயின் சேதுபதி நண்பர்களும் வராங்க. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் விஜய் சேதுபதியின் நண்பர்களுக்கும் ஊரில் கட்ட பஞ்சாயத்து செய்து தாதாவாக இருக்கும் பிரபாகருக்கும் மோதல் ஏற்படுது. இந்த சண்டையில் விஜய் சேதுபதி வில்லன் பிரபாகரனை மார்க்கெட்டில் பொதுமக்கள் முன்னிலையில் அடித்திடுறாரு. இதனால் கோபமடையும் பிரபாகர் விஜய் சேதுபதியை கொன்றே தீர்வன் என்று முடிவெடுக்கிறாரு. தங்கையின் திருமணத்திற்காக ஒதுங்கி மறைந்து வாழ விஜய் சேதுபதி டிஎஸ்பியாக ஊருக்கு வர்றாரு. இறுதியில் விஜய் சேதுபதிக்கும் வில்லன் பிரபாகரனுக்கும் இடையேயான சண்டை என்ன ஆனது என்பது இந்த படத்தோட மீதி கதை. எந்த கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து தனித்துவம் காண்பிக்கும் விஜய் சேதுபதி இந்த படத்திலும் யதார்த்தமாக நடித்து கமர்ஷியல் ஹீரோவாக படைச்சிருக்கிறாரு. தனக்கே உரிய பாணியில் நக்கல், நையாண்டி, உடல்மெல் என அசைத்திருக்கிறார் விஜய் சேதுபதி. நாகியாக அறிமுகமாக இருக்கும் அனுகீர்த்தி துருத்துரு நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்காங்க. விஜய் சேதுபதியுடன் பேசும் காட்சிகள் ரசிக்க வைக்கிறாங்க. போலீஸாக வரும் சிவானி கொடுத்த வேலையை சரியாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆங்காங்கே சிரிக்க வைக்கிறாரு புகழ். வில்லத்தனத்தில் மிரட்டிருக்கிறார் பிரபாகர். விஜய் சேதுபதிக்கு இணையாக போட்டி போட்டு நடித்திருக்கிறாரு. விஜய் சேதுபதியின் தந்தையாக நடித்துள்ள இளவரசி நடிப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் மனதில் பதிந்திருக்கிறாரு தயாரிப்பாளர் கார்த்திகேயன் சந்தானம். டி இமான் இசையில் உருவாகி இருக்கும் அட்வைஸ் மற்றும் திருமண பாடல் தாளம் போட வைக்கிறது. பின்னணி இசை மற்றும் கலர்ஃபுல்லான ஒளிப்பதிவு படத்திற்கு பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கமர்ஷியல் படத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் வைத்து இயக்கியிருக்கிறார் இயக்குனர் பொன்ராம். காமெடி, ஆக்ஷன் என திரைக்கதையில் சுவாரஸ்யம் சேர்த்திருக்கிறார் இயக்குனர். கதாபாத்திரங்களையே திறமையாக வேலையும் வாங்கியிருக்கிறான்னு சொல்லலாம்.